நம்ம மானம் போகுது. மானமே போச்சுங்க. நான் வந்து சோஷியல் மீடியா பர்சனே கிடையாது. நேற்று ரேஸில் என்ன நடந்துச்சுன்னு பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். அதே மாதிரி நேற்று வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்க முடியலங்கிற ரொம்ப வருத்தத்தோடு போனீங்க. அதுக்கான என்ன காரணங்கிறத சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். ஆக்சுவலி சனிக்கிழமை சாரை வந்து அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் பார்த்தோம். அந்த கிரிட் வாக்கில் அவர் நடந்து வந்து போகிற வரைக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் சண்டே அப்படி எல்லாமே மாறிடுச்சு. ஆக்சுவலி அந்த கிரிக் வாக்கில் நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அஜித் சார் அங்கேருந்து வரும்போது எல்லாரும் கும்பலாக ஓடி போயிட்டு போகும்போது அங்கே நிற்கிற எல்லா கார் மேலேயும் டச் பண்ணுறது, டேமேஜ் பண்ணுறது. சில பேர் வந்து அதை ஃபோட்டோ எடுக்கிறன்ற பேரில் கார் உட்காந்து போய் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. அது நடக்கிறது இன்டர்நேஷ்னல் மேட்சுங்கிறது நிறைய பேர் மறந்துட்டாங்க. அதில் வந்து சில பேர் மது அருந்திட்டு வந்திருந்தாங்க. அங்கே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப கத்துறது வைக்கிறது, இது வந்து அஜித் சாருக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. இதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு டீமுக்கு வந்து பெனால்ட்டி வரைக்கும் போகும்னு நான் கேள்விப்பட்டேன். அதே டைமில் அங்கே வந்து அஜித் சாரோட கார் வந்து ஸ்டார்ட் ஆகலை. அங்கே இருக்க எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாயிட்டு, தயவு செஞ்சு இனிமேல் குடிக்காமல் வாங்க. இது சில பேர் பண்ண தப்புனால தான் நேற்று இப்படியான ஒரு விஷயம் ஃபோட்டோ எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அது நீங்கள் போகிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. சார் அதுக்கு மேலே ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த விஷயத்தெல்லாம் கன்வே பண்ண சொல்லியிருந்தால தான் நான் சொல்லிட்டேன். இது ஒரு இன்டர்நேஷ்னல் கேமாக பாருங்கள். நம்ம தான் அஜித் சாருக்கு சப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேராக வாங்க. நம்ம கண்டிப்பாக சார் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, பாய்.